ஹலோ மக்களே, நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப சத்தான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டினுடைய மதுலொட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஈரல் மாதிரி தான் இருக்கும். பட் அது கட் பண்ணும் பொழுது பயங்கரமாக வந்து பிளட்டாக வரும். இது வந்துட்டு அவ்வளோ சத்து இருக்குது. குழந்தைங்களுக்கும் ப்ரெக்னன்சி விமன் சாப்பிடும் பொழுது வந்துட்டு அவங்களுக்கு ஹீமோகுளோபின் எல்லாம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப வேகமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு இதுதான் வந்துட்டு எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு சொல்லக்கூடியது இந்த தான் சொல்லுவாங்க. ஸோ நமக்கு வந்துட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதில் வந்து 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சுக்கிறோம். காரணம் வந்து அப்படியே கட் பண்ணும் பொழுது பிளட்டாக வரும். ஸோ அதை வந்துட்டு வேஸ்ட் ஆயிரும் அப்படிங்கிறனால வேக வச்சு கட் பண்ணும் பொழுது எதுவுமே வந்துட்டு வேஸ்ட் ஆகாது. ஸோ இன்னொரு பேனில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறோம். ஒரு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காவும் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கட் பண்ணி பொடிசாக கட் பண்ணி உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இப்போ இது கூட வந்துட்டு ஒரு காம்பு கருவேப்பிலையும் வந்துட்டு உருவி உள்ளே போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். ஸோ கறியும் வந்துட்டு வெந்துருச்சு. சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு வதக்கி நல்லா இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்பொழுது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு காரம் தேவையான அளவுக்கு மிளகாய் தூளும் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூளும் வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் வந்துட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு என்னுடைய ப்ரெக்னென்சி டைமில் நானே வந்துட்டு 2 மாதம் வந்து ரெகுலராக எடுத்திருக்கேன். ஹீமோகுளோபின் கம்மியாக இருந்ததுனால ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக நல்லா வதங்கி வந்துருச்சு. எந்த பதத்துக்கு வந்திருக்குன்னு பாருங்கள், எல்லாமே வந்துட்டு கொஞ்சமாக வந்துருச்சு. ஸோ இப்போ இது கூட வந்துட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு. குழந்தைங்க வந்துட்டு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், ரொம்ப விருப்பமாக வந்து சாப்பிடுவாங்க. ஸோ அடிக்கொருக்க வந்துட்டு உணவில் சேர்த்து கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது. டேஸ்ட்டு வந்துட்டு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதுபோல் வீடியோஸ்க்கு வந்துட்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.